சனி பிரதோஷத்துல இறக்குறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணுமா? இந்த பாக்கியம் பாக்கியராஜுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு அவர் ஏதோ பாக்கியம் செஞ்சிருக்காரு அப்படின்னு நடிகை ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. என்ன செய்தின்னு விரிவா பார்க்கலாம். திரைக்கதை மன்னன் பாக்கியராஜின் மறைவு இன்னும் தமிழ் திரை உலகையே சோகத்தில் ஆழ்த்தி வைத்திருக்கிறது. அவரோட இறுதி அஞ்சலியில ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, தனுஷ், சிம்பு, குஷ்புன்னு ஏராளமான பிரபலங்கள் நேரில் வந்து மரியாதை செலுத்தினாங்க. அதே மாதிரி நடிகை கஸ்தூரியும் பாக்கியராஜோட இல்லத்துக்கு வந்து அவங்களோட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி அஞ்சலி செலுத்திட்டு போனாங்க. ஆனா அந்த நேரத்துல வெளியான ஒரு வீடியோ அவரை தேவையில்லாத சர்ச்சையில சிக்க வச்சிருக்கு. அந்த வீடியோல கஸ்தூரி சிரித்தபடி ஒருவருடன் பேசிக் கொண்டு வருவது மட்டும் இடம்பெற்றிருந்தது. இதை பார்த்த சிலர், துக்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரா இல்ல வேறு நிகழ்ச்சிக்கா வந்திருக்கிறார், இப்படி சிரிச்சுட்டே வரலாமான்னு சமூக வலைதளங்கள்ல அவரை கடுமையா வறுத்தெடுத்துட்டு வராங்க. அந்த வீடியோ சில மணி நேரங்கள்ல வைரலாகி கஸ்தூரி மீதும் ட்ரோல்கள் குவிந்து வருது. இந்த விமர்சனங்களுக்கு தற்போது மனம் திறந்து பதிலளித்திருக்கிறார் கஸ்தூரி. அவர் பேசிய ஒரு வீடியோல, நான் துக்க வீட்டுக்குள் போய் சிரிச்சிட்டு இருந்தது கிடையாதுனோ, அந்த வீடியோ எடுக்கப்பட்ட இடமே வேறு, அங்கு ஒரு செய்தியாளர் ஒரு சின்ன விஷயம் கேட்டார், அதுக்கு மரியாதையா புன்னகச்சு பதில் சொன்னேனோ, அதுதான் அதையே வெட்டி எடுத்து நான் பாக்யராஜ் சார் வீட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே வந்த மாதிரி காட்டிட்டாங்கன்னு அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. மேலும் அந்த வீடியோலயே நான் இதை கூட வெட்டி ட்ரெண்ட் பண்ணிடுவாங்க பாருங்களேன்னு சொன்னேன். ஆனா அந்த வரிகளை மட்டும் கட் பண்ணிட்டு மீதியை மட்டும் போட்டதால மக்கள் இதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அவங்க வருத்தப்பட்டு பேசியிருந்தாங்க. அதோடு மட்டும் இல்லாம பாக்யராஜோட மரணம் பற்றி தன்னோட பார்வையையும் கஸ்தூரி பகிர்ந்திருந்தாங்க. தன்னோட அப்பா அம்மா இறந்தப்ப கூட நான் கதறி அழல, அதனால எனக்கு பாசம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல, வாழ்க்கையின் யதார்த்தத்தை நான் புரிஞ்சிருக்கேனோ, பிறந்த எல்லாரும் ஒரு நாள் போகத்தான் போறோம், நாம் எவ்வளவு அழுதாலும் அவர்கள் திரும்ப வரப்போவதில்லை, அதனால் அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ளணும்னு அவங்க கூறியிருந்தாங்க. பாக்யராஜ் அவர்களின் மறைவு குறித்து கஸ்தூரி பேசிய வார்த்தைகள் பலரையும் நெகிழ வச்சிருக்கு. பாக்யராஜ் சார் ரொம்ப புண்ணியம் செஞ்சவரணும், அதனாலதான் அவருக்கு இப்படி ஒரு இறப்பு கிடைச்சிருக்கணும். காலையில வாக்கிங் போயிட்டு வந்தவர் யாருக்கும் எந்த சிரமமும் கொடுக்காம திடீர்னு போயிட்டார்னோ அவங்க பேசியிருந்தாங்க. சிலரை பாருங்க, கடைசி காலத்துல படுக்கையிலேயே கிடந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஒரு சின்ன வேலையை கூட அவர்களால செய்ய முடியாம தவிக்கிறாங்க. ஆனால் பாக்யராஜ் சாருக்கு அப்படி எந்த வேதனையும் வரல, இது எல்லாருக்கும் கிடைக்கிற வரம் இல்லைன்னு அவங்க உணர்ச்சியுடன் பேசியிருந்தாங்க. மேலும் தங்களுடைய இந்து மரபுப்படி நல்ல மரணம் என்பது மிகப்பெரிய பாக்கியம்னோ, அதுவும் அன்றைய தினம் சனிக்கிழமை பிரதோஷ நேரத்துல அவர் உயிர் பிரிந்திருக்கிறார்னோ, அந்த நேரத்துல இறப்பது மிகப்பெரிய புண்ணியம் செய்தவர்களுக்கு கிடைக்கும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள்னோ, தன்னோட நம்பிக்கையும் அதுதான்னு அவங்க பேசியிருந்தாங்க. பாக்யராஜ் சாருக்கு கண்டிப்பா நல்ல நிலை கிடைச்சிருக்கணும் அவங்க பதிவிட்டிருந்தாங்க. இந்த வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் கஸ்தூரி பேசின வார்த்தைகள் சமூக வலைதளங்கள்ல அதிகமா பகிர்ந்துட்டு வராங்க. ஒரு சில வினாடி வீடியோவை வச்சு ஒருத்தவங்களை பத்தி ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடாதுனும், ஒரு முழு வீடியோ பார்க்காம ட்ரோல் பண்றது தவறணும், பாக்யராஜ் சார் யாருக்கும் கஷ்டம் கொடுக்காமல் போனது உண்மைதான், மரணம் பற்றி கஸ்தூரி சொன்ன வார்த்தைகள் சிந்திக்க வைக்கிறதாகவும் பல பேர் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த மாதிரி சினிமா சம்பந்தமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.